சேலம் இன்ஜினியரிங் திக்ரு மஸ்ஜித் சிஷ்யா தரீகா சேனல். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறினான்: அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், இறை நேசர்கள் யாருக்கும் பயப்படவும் மாட்டார்கள். எந்த சிரமங்கள் ஏற்பட்டாலும், கவலை ஏற்பட்டாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அதை பற்றி அவர்கள் கவலையும் பண்ண மாட்டார்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இவர்கள் தான் அவுலியாக்கள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறை கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் எத்தனையோ அவுலியாக்களை இந்த பயணத்திலே நாம் ஜியாரத்து பண்ணினோம், சந்தித்தோம், கடந்து சென்றோம். ஆனால் அவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பதற்குண்டான ஆற்றலையும் பெற்றவர்கள். நம் தலீகாவிலே சில தனித்திருந்து, விழித்திருந்து, பசித்திருந்து, தியானத்திலிருந்து செய்யக்கூடிய அமல்களில் நாங்கள் சந்தித்த எல்லா பெரியாரும் தனித்தன்மை பெற்றவர்கள். அவர்கள் சாதாரண மாமுடாத்துக்களை ஓதுவதோடு இஸ்முதாத்தையும் ஓதி அதற்கு பின்னால் அதற்கு மேலாக அவள் பல்வேறு திக்கரையும் செய்து ஃபாசல் பாசாவும் செய்து அதற்கடுத்து முராகபாவில் அவர்கள் முழுமையாக சென்று அதற்கு பின்னால் முராகபாவை தாண்டி முராகபாவில் அவருக்கு ஏதாவது ஒன்று கிடைத்துவிட்டால், முராகபா என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதாவது ஒரு ஒளியை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்குதல். சில
சில தரீகாவில் முராகபாதான் ஆரம்ப அமல்கள். ஆனால் நம்மிடத்திலே மாமுலாத்தான் ஆரம்ப அமல்கள். அந்த முராகபாவை தாண்டி அவர்கள் முஷாஹதாவை செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் முஆயனாவுக்கு சென்று விடுகிறார்கள். முஆயனா என்பது கண்கூடாக பார்ப்பதற்கு சொல்லப்படும். அந்த நிலை அவருக்கு வந்துவிட்டால் அவர்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது எந்த விதமான சிரமங்களும் அவருக்கு வராது. எந்த வகையான கவலையும் அவர் படமாட்டார்கள். எதை இழந்தாலும் கூட, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட, எந்த ஒரு பயமுறுத்தாற்றலாக வந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். காரணம் என்ன? இறைவனுடைய சந்திப்பு கிடைத்துவிட்டது. ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய சந்திப்பு கிடைத்துவிட்டால் அதை விட ஒரு பேரின்பம் வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒன்று சொல்கிறான், ஒரு கூட்டத்தார்களை அல்லாஹ் இழுத்து செல்லுவான் எங்க சொர்க்கத்தின் பக்கம். நம்ம பாசையில் சொல்றாங்க அழுத்து செல்வான்னு சொல்லலாம். நம்ம ஒரு விருந்தாளி வர்றாரு, வீட்டுக்கு பரவத்து வர்றாரு, கஷ்டம் இருக்கிறாரு, வாங்க வீட்டுக்கு போக கூப்பிடுறோம், வரமாட்டேங்கிறாரு. அவரை ரொம்ப பண்ணி எப்படி அவரை எப்படியாவது ஒரு ஐஸ்வர்யத்துக்காக பிடிச்சி அவரை இழுத்து கொண்டு வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்தவுடனே அவரை உபசரிப்பு, அவரை கவனிக்கிறது ஒரு அலாதியாக இருக்கும். அப்புறம் சொல்லுவார், நான் வீட்டுக்கு போகக்கூடாது இருந்தேன், ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்க, அதனால் போனேன், அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இவர் அல்லாவை அந்த கியாமத்துடைய அந்த மனுஷன் மைதானத்திலே அல்லாவை இவர் நேரடியாக பார்ப்பார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போங்க, அங்கேயும் என்னுடைய காட்சி இருக்கும் என்று சொல்லுவான். ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலேயும் அல்லாஹ் காட்சி அளிப்பான் அப்படின்னு ஒரு அதிசயம் இருக்குது. அல்லது நாம் நினைக்கும் போதெல்லாம் காட்சி அளிப்பான் என்பதாகவும் கியாமத்தில் வந்திருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்குமா என்றால் சொல்ல முடியாது. ஆனால் கிடைத்தவர்கள் தங்களை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் தான் நாங்கள் சந்தித்த எல்லா பெரியார்களும். முதலாவதாக குல்பர்காவுக்கு சென்றோம். அங்கே சையது முகமது கேசு தராஸ் பந்தை நவாஸ் சொல்லக்கூடிய ஒரு பெரியார், சரதாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அந்த ஏரியாவுக்கு இஷாரா ஷேகுடைய இஷாரா மூலமாக குல்பர்கார் மார்க்கப்படியை செய்தார்கள். அவர்களும் நம்முடைய சிஸ்தியாவுடைய தலிகாவில் உள்ளவர்கள் தான். ஆனால் நம்முடைய தலிகாவுடைய நம்முடைய சிசுலாவை இல்லையாட்டாலும் கூட மேலே இருந்து அவர்கள் இருந்து செய்கின்றார்கள். அதற்கு முத்துமுதன் பஸ்தியார் ரஹ்மத்துல்லாஹுடைய ஹலீஃபா ஃபரீதுத்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியாரின் மூலமாக இன்னொரு வழியை பின்பற்றி நமக்கு ஃபரீதின் மூலமாக கலீசுக்கு வருகின்றார்கள். ஆனால் ஃபரீதின் மூலமாக இன்னொரு பெரியார் வருகின்றார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நிஜாமுதீன் வழியில் வருகின்றார்கள். இந்த குல்பர்காவுடைய அவர்கள் வருகின்றார். இவர்களெல்லாம் அல்லாவை அடைவதற்கு ஷேகுக்கு அலாதியான கருவு செய்தவர்கள். ஆனால் அந்த மாதிரி கருவத்தை நம்மளால் செய்ய முடியுமா என்று கேட்டால் சிரமம். அதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க வயது இந்த காலத்திலேயும் அவர்கள் நினைத்த இடத்திற்கு தூக்கி சென்று விடுவார்கள்.
ஆனால் அவருக்கு பேச்சில் குறை இருக்காது, நடையில் ஒரு குறை ஏற்பட்டுவிடும், படையினத்தை சந்தித்துள்ளார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு செய்வார். அப்படி ஒரு நாள் பல்லக்கிட குல்பர்காவுடைய சேதத்துக்கு கொண்டு போகும் பொழுது இந்த பல்லக்குடைய சக்கரத்தில் இவருடைய முடி சிக்கிடுச்சு. சிக்கிட்டாலும் கூட இவர்கள் வழியை தாங்கி கொண்டு அதை கஷ்டப்பட்டு போகும் பொழுது அந்த முடி சிக்கிறது காரணத்தினால வண்டி நின்றுச்சு. சரி பார்க்குறாங்க, ஏன் நின்றுச்சு என்று பார்க்கும் பொழுது நம்முடைய முடிவில் ஒருவர் இப்படி தூக்கிட்டு போகும் பொழுது முடி மாட்டிக்கொண்டது என்பதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறாங்க. உடனே அவர்கள் முன் வந்து அந்த சிக்கலை எடுத்துவிட்டு தலையிலே அவர் தடைவிட்டார்கள். தடைவிட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த முடியை எடுக்கவே இல்லை. அப்படியே இதனுடைய மூத்து வரைக்கும் அப்படியே வைத்திருந்தார்கள். இதைத்தான் கேசு தராஸ் என்று சொன்னால் நீண்ட முடி உள்ளவர் என்று அர்த்தம். அந்த கேசுதாரர்கள் பாசி வார்த்தை, தலைதான் நீளமான அந்த கேசுதார முடி, நீளமாக முடி உள்ளவர் என்று அர்த்தம். தலையில் ஆரம்ப முடி பின்னாடி பெண்ணை தாண்டி அவருடைய இடுப்பு வந்து அது கீழே தூங்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு காணக்க என்னுடைய சேவுடைய கரப்பட்ட அந்த முடியை நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து செய்வதற்கு வந்து ஹிம்மத். ஆனால் அவர்கள் ஹிம்மத்தை ஏற்றுக்கொள்வாங்க, சாமானிய ஏற்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப தான் அதை ஹிம்மத் செய்யணும். ரொம்ப ஹிம்மத் செய்யணும் தான் நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய முதிர்கள் நம்ம சொல்லி கேட்காம செய்கிறாங்களே அப்படின்னு அவங்கள அறியாமல் பார்த்து வாசிப்பாங்க. அப்படித்தான் ஷேகுல் வந்து காத்தா மொழிந்து அறிவியலாளி அவரே செய்கிற உஸ்மானா ஆரோக்கிய தலையில் தூக்கி வச்சு போனாங்க. எங்கே வேணாலும் கொண்டு போவாங்க, எங்கே வேணாலும் உடத்திருப்பாங்க. டெல்லிக்கு எல்லாம் உள்ள போயிருக்காங்க. உத்திரத்தர் பக்தார் தாக்கி அமைத்துள்ளாரி, உஸ்மானே ஆரோக்கிய அமைத்துள்ளாரி, ஷேகுல் வந்து காத்தா மொழி முன்பு ஒரே இடத்துல போய் ஒரு இடத்துக்கு தொழுதாங்க. அந்த தொழுது அடையாளமாக இன்னைக்கு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நாங்களாம் செஞ்சோம். ரெண்டு காலத்து அவங்க தொழுதாங்க முக்கியம். அப்பேற்பட்ட மகான வந்து அப்போ அவங்க தோசைனாலாம் அதனால் எனக்கு எவ்வளவு நான் புகழ் பெற்றிருக்கிறோனோ அந்த எல்லா புகழையும் மறைச்சு இந்த புகழ் புறாத்தையினுடைய முறிதான கண்டிப்பான சேவகத்தை காத்தா நுழைந்தவர் கொடுத்துன்னு சொன்னான். அதனால உலகம் பூராவும் அஜ்மீர் பாபான பெறவுடைய மாறிடுச்சு. உஸ்மான் ஆகும் யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன, அன்னைக்கு அவர் செய்த துவா இதெல்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இவர் செஞ்சுருக்காங்க. அதான் சொன்னாங்க. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க, அப்படி செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி அடுத்தது வந்து ஹிதுமஸ்ஸே உதாரணத்தாயினா இதுதான். அதற்கு உள்பர் அடையக்கூடிய செய்தி மூலம் வந்து ஒரு ஷேகர் வந்து ஒரு குதிரை ஏற விட்டு இவங்க போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் காலை முத்தம் கொஞ்சுங்கிறாங்க. முத்தம் கொஞ்சுறாங்க. 7 வாழ்ந்து 7 பொண்ணு தெரிஞ்சு அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே குணகால கொடுத்துட்டாங்க. அல்லாவுடைய அரசு தலமாக தெரிஞ்சு அவங்களுக்கு. அல்லாஹ் சத்தப்படாது அப்படின்னு. ஆமாம், நான் இதுதான் உடைய முத்தம் சொன்னேன், வேற சொல்ல உண்மையும் சொல்றாங்க அப்படி சொன்னாங்க. காரணம் என்ன, அந்த அளவுக்கு பணிவிடை செய்திருக்கின்றார்கள், செஞ்சிருக்காங்க. தன்னுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லா சிரமங்களையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு எல்லா பிரியமும் ஷேக்கு தான் வேணும், ஷேக்குடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளோ நாமும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து செய்து மக்கள் இதெல்லாம் போகிறாங்க. மக்களுக்கு வந்து அபூபக்கர் யாரு, முகமது யாருன்னு தெரியல. அந்த மக்களுக்கு தெரியல. காரணம் என்ன, 2 பேரும் ஒரே மாதிரியான
அச்சரமாக பண்ணிருக்காங்க. 2 நாள் போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு மற்ற மகன் சொல்ல வந்ததில்லை. இப்போ யாருன்னு தெரியல அவங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் ஒரு பெண் ஒன்று பால் கொடுக்குறாங்க. பாலை கொடுத்த உடனேயும் 2 பேருக்கு கடுமையான பசியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கனவு ரசூலுல்லாஹ் பாலை கொடுத்து நீங்கள் குடிங்க குடித்தாங்க. இன்னும் குடிங்க இன்னும் குடித்தாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க குடிச்சு முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய நபி என்னுடைய வழிகாட்டி குடித்தால் நான் குடித்தது போட்டுதான் அப்படின்னுட்டு சந்தோஷப்பட்டுட்டாங்க. அப்படி சந்தோஷப்பட்டதுனால தான் இவங்களுக்கு என்ன தெரியல, பசி குடிக்கிறாங்க போச்சு. ஆனால் செல்குடி பிரிந்தான் எங்களுக்கு பிரிந்தாக்கிட்டாங்க. ஆனாலும் அப்பயும் அவங்களுக்கு மக்களுக்கு தெரியல, இவங்க அவங்களுக்கு தெரியல. என்னன்னு கொஞ்ச நாள் நேரம் ஆக வீருடைய வேதம் அங்கே படிச்சு உடனே அவங்க நினைச்சுட்டு துணியை காட்டிட்டு நிழலில் காட்டலாம். அப்பத்தே அவங்களுக்கு தெரியுது உட்கார்ந்துருக்கிறவங்க ரசூலுல்லாஹ் அவனு துணியை அவருடைய மனுஷனால நேரக்கால சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சமைச்சிருக்காங்க அப்படின்னு தரப்பு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிலாஃபத் பதிவாங்க. காரணம் என்ன, அந்த அளவுக்கு தாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவாசிகளை எதிர்பார்க்கிறாங்க. ஆமாம், எப்படியாவது ஒரு நாளைக்கு மதினாவுக்கு விஜயத்துக்கு போய் ஆகணும். அதுக்கு அவருக்குமே நீங்கள் நானும் சேர்ந்து போகணும். அதனால் 2 ஊட்டம் தயார்படுச்சு அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்க ஏற்பட சந்தோஷம் இருக்குது. அவ்வளோ சந்தோஷம். ரசூலுல்லாஹ் கூட நான் விஜயம் செய்யுமா, அதுவும் நான் 2 ஊட்டம் வேணுமா. அப்படின்னாங்க ஒட்டத்தை வாங்கி வச்சாங்க. அன்னிலேருந்து 1 வருஷம் வரைக்கும் என்னோட தூங்குறது இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்போ வருவாலும் சொல்ல முடியாது, வந்த உடனே கொண்டு போகணும். அதுக்கு அவங்க 1 வருஷம் காத்துனாங்க. அப்புறம் எந்த அளவுக்கு அவங்க செய்திக்கு மேலே அவங்க பிரிவத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க பணாயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க முன்னேறிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளாம் என்ன நம்மளாம் வந்து செய்ய செஞ்சதும் இல்லை. அந்த துவா வாங்கணும் இருக்கும். ஆனால் செய்யும் கொஞ்சம் செய்யணும். நம்மளுடைய சாப்பாட்டை விட அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மளுடைய டீயை விட அவங்க முக்கியம் கொடுக்கணும், நம்முடைய சுகத்தை விட அவங்க சுகத்தை முக்கியம் கொடுக்கணும். ஏன்னால் அவங்க அல்லாவை அழிந்தவர்கள், அல்லாவோட இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து அல்லாவுடைய கூடியவரோடு நம்ம சேர்ந்துருந்தோம்னாக்க நமக்கு கொஞ்சமாக தெரியும். அந்த பாக்கி கிடைக்கிற நகரங்கள்னாக்கா நம்ம செய்யலாம். அந்த அடிப்படை தான் குறிப்பிருக்காவில் அந்த பெரியாரை தியாகம் பண்ணணும். இப்படியே ஒருத்தராக சொல்லுவாங்க, டைம் ஆகிடும், டைம் பத்தாது. அதுக்கு அடுத்தபடியாக குல்பர்கா வந்து பம்பாய் போனோம். பம்பாயில் ஆஜியலி தரணும் விசாரிச்சிருக்கோம். அங்கே வந்து ஒருத்தர் மாகின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் அரசராக வாழ்ந்தவர், தியானத்தில் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், பெரிய விநாயகர் பெற்றவர். பம்பாயுடைய மத்திய இடத்துல அவங்க அடையிருக்காங்க. கூட்டமாக ஆடும்போது வந்துச்சுக்காங்க. அங்கே விசாரி போனோம். பம்பாய் முடிஞ்சு அதை எடுத்தது அங்கேருந்து நேராக டெல்லிக்கு வந்தோம். டெல்லியிலேருந்து நிஜாமுதீன் வழியில் ஒரு நேராக போயிட்டோம். முதல் நாள் டெல்லிக்கு அன்னைக்கு இன்னும் மருந்து தவிர வந்து சொல்லிட்டு அங்கே விசாரி பண்ணிட்டு அவங்களும் அல்லாவை அடைந்த பெரிய நாளாக சாதாரண ஆளாக கிடையாது. அவங்களாம் வந்து இந்த அளவுக்கு அவங்களாக்க சம்பவம் சொல்லுவாங்க, நீங்கள் சம்பவம் சொல்லுவாங்க. நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு தடவை தஃப் அடித்து ஒருத்தர் பாட்டு பிடிக்கிறாரு. எழுந்து அந்த சந்தோஷம் ஆளாகிறாங்க. எதனால் காரணம்னாக்க தஃப் அடித்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதை காதலை பற்றி படிக்கிற அளவு அதை கேட்டுட்டு ஒரு சந்தோஷம் தாக்க முடியாமல் நிற்கிறாங்க. இந்த அளவுக்கு சொன்னாங்க, இவங்களுடைய ரூஹ் வந்து 7வது வானத்தை தாண்டி
அல்லாஹ்வுக்கு முன்னால போய் அங்கே போய் ஆடுனாங்க. அல்லாஹ் பார்த்து ரசித்தே இருக்கலாம். இவ்வளோ பெரிய பாக்கியம் விட்டவங்க இஸ்லாத்துக்கு வெளியிட்டாங்க. அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சொல்லுவாங்க அவங்களுடைய அவங்க ஷேக் சொன்னாங்க, அப்பா நிஜாமுதீன், அல்லாஹ் உன்னுடைய பிரியப்படுற மாதிரி நடந்துக்க ஆசைப்படுறீங்க அல்லது நீ அல்லாஹ் பிரியப்படுற ஆசைப்படுறீங்க? நீங்க அல்லாஹ் பிரியப்படுறீங்களா அல்லது அல்லாஹ் பிரியப்படுமா? அல்லாஹ் உங்களை பிரியப்பட்டா சொன்னா, அதாவது மஹபூப் பிரியத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அர்த்தம். நம்ம பிரியப்பட்ட ஹபீப் அர்த்தம். எப்படி என்ன வேணும் அப்படின்ட்டு அவங்க கேட்கலாம். காரணம் என்னங்க, அந்த அளவுக்கு சொல்லிச்சிட்டாங்க. இப்போ கேட்க சொல்லலாம், எனக்கு இது பதில் சொல்ல தெரியல அப்படின்னா, ஓ உங்க தாயார் இந்த விஷயமானவங்க நம்ம கேட்டோம் அப்படின்னு அனுப்பிக்கிறோம். போகிற உடனே ஒரு சாது பார்க்க பங்கரியாக இருக்கிறாரு, பட்டத்தறியாக இருக்கிறாரு, மக்களால் ஓரப்பட்டவர், மக்கள் யாரும் மக்கள் மதிக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்குள்ளாரு நிஜாமுதீன் யார் நம்ம பேர் உங்களுக்கு தெரியும் கூப்பிடுறாங்க. சரி உங்கள் செய்ய சொன்னாங்க, அல்லாவால் பிரியப்படக்கூடியவா நீங்கள் வர ஆசைப்படுறீங்களா, நீங்கள் அல்லாஹ் பிரியவங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலண்ணா. ஆமாம் அவங்க சேவ் சொல்வாரு உங்கள் மாட்டுக்கு அப்படின்னா, இல்லைண்ணா சேவ் சொல்லி கொடுத்துறாரு, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியம். ஆனால் சாதுதான். ஆனால் இறை நேசத்தை பெற்றவர்கள் அவங்களுக்கு தெரியாது. அதனால சொல்றாங்க, பார்க்கறதுக்கு பங்கஜாகக்கூடிய அழுக்கு படைத்த ஒருவர் நம்முடைய உறுதி கேட்டாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியுமா, அவன் இறை நேசராக இருக்கலாம், அல்லாஹ்வை அழுதவாக இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்றது, இந்த இறைநேசர்கள்லாம் தன்னுடைய பசியாக இருந்துச்சுனாங்க இரவு நேரத்தில் வெளியே வருவாங்க கேட்கறது. யாராவது கொடுக்க மாட்டான்னு கேட்க வருவாங்க. அப்போ இன்னும் சொல்லக்கூடாது, இரவு நேரத்துக்கு விடுறது ஏமாத்த வர மாட்டான், பொய் சொல்ல வர மாட்டான், நல்ல தேவைப்படுத்த வருவான். அதான் நீங்கள் கொடுங்க அப்படின்னு நமக்கு எனக்கு ஒரு பெரிய சொல்லி கொடுத்தாங்க. கை விஷயம் வேற விஷயம். அப்போ தாயார் கேட்குறாங்க, சொல்கிறாங்க அல்லாஹ்வால் பிரியப்பட்டதாக ஆகிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, உன்னை மாதிரி எல்லாரும் பிரியப்படுறாங்க, நல்லா பிரியப்படுறாங்க, இன்னைக்கா கொஞ்சம் மாறி போயிடும், அது சரியாக வராது. அல்லாவோட பிரிய ஓமலை வரணும், அல்லாவோட பிரிய ஓமலை வரணும், அந்த மாதிரி நடந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கேட்டு வந்தால் இந்த சார்ந்த வந்துருக்கேன். அங்கே உட்காந்தாங்க. எங்க ஒரு சாதனைனாங்க, அந்த ஆள் கேட்குற செத்துக்கிற மூழ்கி போடுறோம். அங்கே ஒரே கவலை. இதனால அந்த சாதனைக்கு ஒரு பெரிய சூழ்ச்சியை முன்னாங்க அவர்கிட்ட போட்டு அதை பக்கத்தில் போய், என்னங்க பெரியவர்களே நீங்கள் இப்படி கேட்டீங்க, அம்மாவை கேட்டு சொல்லி அம்மாவை கேட்டு வந்துட்டு என்ன செய்வது தெரியல, நீங்கள் மொத்த இல்லைங்க. உடனே அவர் உயிர் பெற்று இருந்து நான் அம்மா சொன்ன மாதிரி நடந்துச்சு. இதுதாங்க பெரிய. அப்பா சேர்ந்து வந்தாங்க, அம்மா சொன்னாங்களா சரி போ கிடையாது. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய தர்காவுடைய மேலே வந்து மஹபூபை இல்லாமல் போட்டோம். யாருக்குங்க நிசாமுதீன் வலியுல்லாஹ்வுடைய மஸார் எல்லாம் மேலே வந்து மஹபூபை இல்லாமல் அல்லாஹ்வால் பிரிவாக்கப்பட்டவர். அல்லாஹ்வால் பிரிவாக்கப்பட்டவர் தான் அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார்கள் அர்த்தம். அவுளியாக்கள்லாம் வந்து தப்பு செய்ய மாட்டாங்கலாம் உத்தரவாக கிடையாதுங்க. ஆனால் பாதகப்படுவாங்க, அவ்வளோதான் சொல்ல வேண்டியது வந்து அவங்களால சிலர் தப்பு செய்வாங்க, அல்லாஹ் தூக்கி எடுத்துருவாங்க. நபிமார்கள் அப்படி இல்லை, முழுமையாக அல்லாவுடைய பாதுகாப்பையே சொல்வர்கள், எந்த தவறு செய்ய மாட்டாங்க. நபியாக தவறு வாங்கி நடக்க கடைசிக்கு நபி தான் வருவாங்க. ஆனால் வழியை வழிகாத்து வந்து அது
அவ்வளோ அயலாம். ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு அவன் செஞ்சிருக்கணும். அவன் செஞ்சாலும் கிடைக்க கிடைக்காது. அந்த மாதிரி வாழ்க்கை கொண்டவங்க தான் அவங்க. அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சிருக்காங்க. அதுதான் அந்த அவசியம். அல்லாஹ் எப்படி அதுதான் இல்லாமல் அல்லாவா புரியப்பட்டாங்களோ அல்லா இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் தெரிவிப்போம். அது அப்துல்லான் பார்வதி பார்க்குறாங்க. அபுவலிவர்களுடைய சிறந்த மாணவர்கள் ஒருவர் அவர் வசப்படுத்தவர். வீட்டுக்கு குடும்பத்துக்காக வேண்டி ஒரு அழைப்பில் வாங்கலாண்டு நடந்து போகிறார். எல்லா அழைப்பிலும் விற்கப்பட்டுச்சு. ஒரு நோஞ்சான ஆக்கத்தில் பங்கரையான ஒரு பெண் மட்டும் யாரும் வாங்காமல் விற்கப்படாம அப்படியே வச்சு நிற்கிறாங்க. போறாரு, அதை பார்க்குறாரு. இவங்களுக்கு என்ன தெரிஞ்சு தெரியல. ஆனால் அந்த பெண்ணை பணம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இருந்தாங்க. எந்த பெண்கள் சோம்பேறி இருப்பாங்களோ அப்படி இல்லாமல் சுறுசுறுப்பாக எஜமானுக்கு செய்ய வேண்டிய எல்லா பண்புகளும் நல்லா செஞ்சுட்டு என்னோட எல்லாம் தூங்கும் பொழுது இந்த பெண்மணி அல்லா அதை தோன்றுச்சு. இவருக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ஒரு நாள் தொண்ணூறு பிடிக்கிறேன். ஏன் சொல்லாவது இந்த பெண் தொழுதுக்குது. தொழுது அவரை கேட்குது, யாரெல்லாம் நீ என் மீது வைத்த பிரியத்தின் காரணமாக என்னுடைய பாவத்தை மனுஷராதா அப்படின்னு சொல்லுறேன். அவர் சொல்லிட்டாரு, அம்மா அப்படி சொல்லாத, நான் உண்மையிலே பேசுகிறான்னு பார்த்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்து என்ன மாதிரி சொல்லிட்டாங்க. அல்லாவுடைய பெரிய எண்ணி இருக்கிற காரணத்தினால உங்களை தூங்க வச்சு வச்சுக்கலாம். இதை புரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாட்ட போட்டு சத்தம்மா, அதான் உனக்கும் எனக்கும் இந்த ரகசியம் இன்னொருத்தர் தெரிஞ்சு போச்சு. இதுமாரி என்னை உயிர் வைக்காத, உயிர் வாங்கிக்க அப்படின்னு அந்த விஷயம் சொல்ல என்னன்னாக்க அல்லாவால் புரியப்படக்கூடியவனாக அல்லாவுக்கு ஆக்கிரம் தான் கொடுத்துருவாங்க. அல்லாவுடைய விஷயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க.